இப்போ இருக்கிற உலகத்துல டாப் 1% பணக்காரங்க 48% மொத்த சொத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுவும் இல்லாம டாப் 80 பணக்காரங்க கிட்ட இருக்கிற சொத்து உலகத்துல இருக்கிற பாதி பேர் கிட்ட இருக்கிற மொத்த சொத்துக்கு சமம். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நல்லா தெரியுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க சொத்தெல்லாம் பரம்பரையா வந்திருக்கும், இல்லன்னா லாட்டரியில அடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. உண்மையை சொல்ல போனா டாப் 80 பணக்காரங்களை 11 பேரு தான் அவங்க சொத்த பரம்பரையா வாங்கினாங்க. மீதி 69 பேரு அவங்க சொந்த உழைப்பிலையும் முயற்சியிலையும் பணக்காரங்க ஆனாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட். அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய ஆளு. மத்த பணக்காரங்க மாதிரி தான் அவரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்தாரு. ஆனா அவரு நிறைய விஷயம் கத்துக்கிட்டு திறமைய வளர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. இப்ப நாம நிறைய பேரை பாக்குறோம். சில பேரு ரொம்ப ஜாலியா சொகுசா இருக்காங்க. ஆனா சில பேரு அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த பணக்காரங்களை ஏழைகளை பிரிக்கிற உண்மையான விஷயம் என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா பணக்காரங்க கிட்ட ஏழைகளை விட அதிகமா காசு இருக்கு. ஆனா நான் இங்க காசை பத்தி மட்டும் பேசல, வேற சில விஷயங்களும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணக்காரங்களும் சரி ஏழைகளும் சரி ஒரே ஊர்ல ஒரே மாதிரி வேலைக்கு போய் ஒரே 24 மணி நேரம் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் மாச சம்பளத்தை நம்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இன்னொருத்தர் காசை செலவு பண்ண முடியாம ரொம்ப அதிகமா சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப என்னதான் காரணம்? யாரோ ஒருத்தர் கோடி கோடியா சொத்து சேர்க்கிறாங்க, இன்னும் சில பேரு பணத்துக்காக எப்பவும் கஷ்டப்படுறதுக்கு என்னதான் காரணம்? உதாரணத்துக்கு இங்க 2 பேரை பார்ப்போம், ராமு குமார்னு. இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி வசதி தான். சொல்ல போனா ஒருத்தருக்கு அதிகமா சலுகைன்னு எதுவும் இல்ல. ஆனா 2 பேருமே வேற வேற மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க. ஒருத்தர் பணக்காரரு, இன்னொருத்தர் ஏழை. 2 பேரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்க. ராமு வீட்டுக்கு போனதும் உடனே டிவியை போட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு. அடுத்த சில மணி நேரம் டிவியை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுவாரு. அவங்க பாஸ் சில புக்ஸ் எல்லாம் படிச்சு திறமைய வளர்த்துக்க சொன்னாரு. ஆனா ராமு அதெல்லாம் கண்டுக்காம டிவி பார்த்துட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் குமார் வீட்டுக்கு போனா உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவாரு. எக்ஸாம் வரதுக்காக நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம படிச்சுட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் அவர் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நிறைய நேரம் ஒதுக்கி புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பாரு. குமார் ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அவரோட இன்ஸ்பிரேஷன்ல ஒருத்தரான ரகு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல அவரோட படிப்புக்காக செலவு பண்றாராம். அந்த மாதிரி பணக்காரங்க நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்குறத பார்த்துட்டு தானும் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாரு குமார். இதுதான் பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கிற முதல் வித்தியாசம். பணக்காரங்க எப்பவும் கத்துக்கிறத நிறுத்த மாட்டாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல ராமுவோட சூப்பர்வைசர் எல்லாருக்கும் போனஸ் கொடுக்கறாரு. ராமு போனஸ் கவர் ஓபன் பண்ணி பார்த்தா வெறும் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. மத்தவங்களை விட ரொம்ப கம்மியா இருந்ததுல ராமுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உடனே அவரோட பாஸ் கிட்ட போய், நான் இவ்ளோ வருஷமா கம்பெனில வேலை செய்யறேன், எனக்கு இவ்வளவு கம்மியா போனஸ் கொடுத்து இருக்கீங்களேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க பாஸ், நீ வேலை செய்யற நேரத்தை அதிகமாக்குனது இல்ல, அதுவும் இல்லாம முன்ன விட இப்ப கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா வேலை செய்யறது இல்லன்னு சொல்றாரு. அதே ஆபீஸ்ல இன்னொரு பக்கம் பாருங்க, குமார் அவரோட வேலையில ரொம்ப கவனமா இருக்காரு. அவங்க பாஸ் குமார் கிட்ட போய் ஒரு கவர் கொடுக்கறாரு. குமார் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல 10,000 ரூபாய் போனஸ் இருந்துச்சு. குமாருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்போ அவங்க பாஸ் சொல்றாரு, நீ செஞ்ச வேலைக்காக தான் இந்த போனஸ், அதுவும் இல்லாம ஒன் ப்ராஜெக்ட்னால கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நீங்க நல்லா வேலை செஞ்சதுனால உங்களுக்கு இது ஒரு சின்ன பரிசுன்னு சொல்றாரு. இதுதான் இரண்டாவது வித்தியாசம். பணக்காரங்க அவங்க வேலையில ஒரு மதிப்பை சேர்க்கறாங்க. ஏழைகளோ அவங்க வேலை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லையான்னு கவலைப்படாம காசுக்காக மட்டும் வேலை செய்யறாங்க. அடுத்த வாரம் ராமு எப்ப காசு வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. சேலரி வந்ததும் உடனே பேங்குக்கு போய் எல்லா கடனையும் கட்டினாரு. மாசம் கடைசியில எவ்வளவு சேமிச்சிருக்கோம்னு பார்த்தா அதுக்கு முன்ன மாசத்தை விட கம்மியா இருந்துச்சு. எங்கடா காசு போச்சுன்னு ராமுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரம் குமாருக்கு சேலரி வந்ததும் முதல்ல 5,000 ரூபாயை எடுத்து பேங்க்ல சேமிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட மத்த கடன் எல்லாம் கட்டுறாரு. அதனால குமாருக்கு மாச கடைசியில பேங்க்ல காசு அதிகமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கிறாரு. இதுதான் மூணாவது வித்தியாசம். பணக்காரங்க எப்பவும் தங்களோட சேமிப்புக்கு முதல்ல காசு எடுத்து வச்சுடுவாங்க. ஆனா ஏழைகளோ எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருந்தா எடுத்து வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்காது. ராமு வேலை முடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு புது டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு. அதோட விலை 1 லட்சம் ரூபாய். ராமு வருஷத்துல 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்டர்டைன்மெண்ட் பொருள் வாங்கலாம்னு நினைச்சிருக்காரு. டிவியை வாங்குறதா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே புது பிளே ஸ்டேஷன் பாக்குறாரு. அதோட விலை 50,000 ரூபாய். ரெண்டையும் வாங்க காசு
இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் பாஸ் கொஞ்சம் அதிகமா போனஸ் கொடுத்திருந்தா ரெண்டையும் வாங்கி இருக்கலாம்னு நொந்துக்கிறாரு. குமாருக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணதும் அவரு தனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு டிவி புது கேம் வாங்குறதுக்கு முடிவு பண்றாரு. அதுக்கு மொத்தம் 1 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போடுறாரு. ஆனா குமாருக்கு ரெண்டுமே வாங்கணும்னு ஆசை. எப்படி ரெண்டையும் வாங்குறதுன்னு யோசிக்கிறாரு. உடனே குமார் ஒரு பார்ட் டைம் கன்சல்டன்ட் மாதிரி வேலை செஞ்சு இன்னும் 50,000 ரூபாய் சம்பாரிச்சு பிளே ஸ்டேஷன் வாங்கலாம்னு முடிவு பண்றாரு. இப்படி பண்ணா ரெண்டுமே வாங்கிடலாம்னு சந்தோஷமா இருக்காரு. இதுதான் 4வது வித்தியாசம். பணக்காரங்க எப்பவுமே அவங்க மனசை வளர்த்துக்க நினைப்பாங்க. ஏழைகளோ இப்ப என்ன இருக்கோ அது போதும்னு நினைச்சுப்பாங்க. வேலைக்கு போறதுக்கு பயந்துகிட்டு ராமு என்ன பண்ணுவாருன்னா ரோட்ல இருக்கிற மாரியம்மா கடையில காப்பி குடிப்பாரு. அவரு காலையில எழுந்திருச்சதும் வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு காப்பி குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாரு. அதனால தினமும் 5 ரூபாய் கொடுத்து காப்பி குடிப்பாரு. குமார் தினமும் மாரியம்மா கடை பக்கத்துல தான் போவாரு. ஆனா அவரு காப்பி குடிக்க மாட்டாரு. ஆபீஸ்ல இருக்கிற ஃப்ரீ காஃபி குடிச்சுப்பாரு. மாரி அக்கா காஃபி நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, காசு சேர்க்கறது முக்கியம்னு நினைக்கிறாரு. தினமும் கொஞ்சம் ரூபான்னு சேர்த்து வச்சு ஒரு வருஷத்துல 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய புக்ஸ் படிச்சதுல பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் 5வது வித்தியாசம். பணக்காரங்க அவங்க சந்தோஷத்தை பின்னாடி போடுவாங்க. ஏழைகளோ உடனே கிடைக்கிற சந்தோஷத்தை நினைச்சிட்டே இருப்பாங்க. பொருளாதாரம் சரியில்லாததால நிறைய கம்பெனிஸ் ஆளுங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ராமு ஆபீஸ்ல எப்பவும் போல பேஸ்புக் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அவரோட பாஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. உங்க லேப்டாப்பையும் ஐடி கார்டையும் ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு போங்க, நீங்க வேலையை விட்டு போலாம்னு. ராமுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. வீட்டு வாடகை மத்த செலவெல்லாம் எப்படி பண்றதுன்னு யோசிச்சு பயந்து போறாரு. ஆனா குமாரையும் அவங்க பாஸ் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. குமார் வேலையை விட்டு போறதுக்கு முன்னால அவங்க பாஸ் 1 மணி நேரம் குமாரை ரொம்ப பாராட்டுறாரு. மத்தவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கினாலும் உன்னையும் தூக்குறது கஷ்டமா இருக்கு, ஆனா இது கம்பெனிக்கு தேவைன்னு சொல்றாரு. குமார் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா குமாருக்கு தெரியும் எந்த வேலையும் நிரந்தரம் இல்லைன்னு. அதனால அவர் வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்த காசை வச்சு ஷேர்ஸ் வாங்கிட்டாரு. அதனால இப்போ அந்த வருமானம் அவருக்கு போதுமானதா இருக்கு. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் அவர் நிம்மதியா இருக்கலாம். இதுதான் 6வது வித்தியாசம். பணக்காரங்க நிறைய வழியில பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா ஏழைகளோ ஒரு வழியை மட்டும் நம்பி இருப்பாங்க. வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா ராமு வீட்ல உட்காந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் ஏன் இப்படி நடக்குது, வேற வேலை கிடைக்க கஷ்டமா இருக்கேன்னு பேசிட்டே இருப்பாரு. நம்ம ஏன் பணக்காரங்க மாதிரி இல்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு புலம்பிட்டு இருப்பாரு. ஆனா குமார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு டின்னர் கொடுக்கறாரு. எல்லாரும் ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ குமார் என்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு வேற வருமானம் இருக்கிறதுனால நான் கஷ்டப்பட மாட்டேன்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ராமு மாதிரியோ இல்ல குமார் மாதிரியோ இருப்பீங்க. இந்த வீடியோல நீங்க ராமுவா இல்ல குமாரான்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கண்டிப்பா நீங்க மாறலாம்.